ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா எப்படி நம்ம வந்து பயனடைறது, கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து மெடிக்கல் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல சொந்தமா வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, என்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்கீமை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஃபர்தர் அப்டேட்ஸ் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெடுக்கு கீழே தான் வந்து இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு மருந்தகத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 1000க்கு மேற்பட்ட மெடிக்கல் ஷாப் வந்து ஓபன் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலியமா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பி ஃபார்ம் டி ஃபார்ம் படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மெடிக்கல் லைன்ல அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய 3 லட்சம் மானியத்தையும் நீங்க வந்து வாங்கிக்கிட்டு அதுலயே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற இந்த பிரான்சைஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பயனடையலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலுமே வந்து இந்த முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு மருந்தகம் திட்டத்தை வந்து ஓபன் பண்ண போறாங்க. இப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டால மோடி மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட். பட்டதாரியை தொழில் முனைவோராக்கும் முதல்வரின் மருந்தகம் திட்டம் முழு விபரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா கொடியேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய உரையில வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல எழுத்து மூலியமா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனைத் தொடர்ந்து தனது சுதந்திர தின உரையில் வரும் தைப்பொங்கல் முதல் ஏழை மக்களுக்காக 1000 முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று முக்கிய திட்டத்தினை அறிவித்தார். அன்றாட வாழ்வில் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அளவுக்கு தனியார் மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகள் வந்து பாத்தீங்கன்னா மருந்தகங்கள் விலையில் வந்து உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் குறித்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திட்டத்தால் தொழில் முனைவோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த செய்தியில் வந்து காண்போம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. பொது பெயர் வகை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்தினரையும் குறிக்கும் வகையில் குறிக்கும் விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என புதிய திட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு செயல்படுத்தப்பட உள்ளது. பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்பட்ட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000க்கு மேற்பட்ட முதல்வர் மருந்தகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியை 3 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானியமாக வந்து அரசு வந்து வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபண்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பாதி அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 lakhsக்கு ஓபன் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல 3 lakhs என்ன பண்றாங்கன்னா மானியம் மீன்ஸ் வந்து உங்களுக்கு சப்சிடியா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்டே வந்து உங்களுக்கு கூட்டுறவு அமைப்புகள் மூலியமா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது தொழில் முனைவோர்களை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அமையக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பி ஃபார்ம் டி ஃபார்ம் படித்து முடித்தவர்களுக்கு சொந்த தொழில் தொடங்க வாய்ப்பு அளிப்பதற்கும் இது வந்து ஒரு திட்டமாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இந்த மருந்துகளுக்கு தேவையான தரமான மருந்துகள் அப்படிங்கிறது நம்ம TNMSC அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அத்தாரிட்டி லிமிடெட்ல இருந்து மூலம் உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றப்பட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொள்முதல் செய்யப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பொது பெயர் வகை அதாவது ஜெனரிக் மருந்துகள் மிக குறைவான விலையில் விற்பனை செய்யப்படும். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அனைத்து முக்கிய நகரங்களிலும் முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் வந்து தொடங்கப்பட உள்ளது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ADMK ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா அம்மா மருந்தகங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பெயர் சூட்டப்பட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து
அம்மா மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் முனைவர் வந்து முன்தானமா வந்து ஒரு எடுத்து நடத்தல அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த அம்மா மெடிக்கல் ஷாப் அப்படிங்கிறது வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்பட்டு வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடவில்லை அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இனி வரக்கூடிய இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து விரிவுபடுத்தப்பட்டு மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணி ஓபன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இந்த செய்தி குறிப்பில் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அப்டேட்ல கொடுக்கல. சோ நீங்க வந்து பி ஃபார்ம் டி ஃபார்ம் படிச்சுட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எப்படி இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த 3 lakhs சப்சிடி நம்ம வந்து கிளைம் பண்ணணும்னா எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். இன்னும் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆகல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தை பொங்கலுக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது. இன்னைக்கு இப்பதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2024 8வது மாசத்துல இருக்கோம். 9, 10, 11, 12 இன்னும் வந்து ஒரு 4 மாசம் நம்மளுக்கு வந்து இந்த இயர் வந்து எண்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்குது. அந்த 4 மாசத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இத பத்தின ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கறலாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். இல்ல ஆஃப்லைன்ல பண்றதா இருந்தாலும் நம்ம ஆஃப்லைன் மெத்தட் மூலமா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.